ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோமா வித் அனு. நம்மளோட கடலை மிட்டாய் ரெசிபியை பார்த்து செஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன 2 சப்ஸ்கிரைபர்ஸோட மெசேஜஸை இதில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த கடலை மிட்டாய் ரெசிபியை பார்த்து செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் எபிசோட். ரம்ஜான் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது பிரியாணி. பிரியாணி அப்படின்னு கேட்டதுமே இந்த உலகத்தையே மறக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியாணியை ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி அதில் 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம பிரியாணி தாளிக்கிற வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. அதே டைமில் அரிசி 2 கப், அதாவது 1/2 கிலோ, அதில் தண்ணி ஊற்றி 2 வாட்டி மெதுவாக அதை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம கிரேவியில் சேர்க்குற வரைக்கும் அதை அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ரைஸ் ரொம்ப லென்த்தியாக கிடைக்கும். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு அதெல்லாம் பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 5 நீளமாக நறுக்கின பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணியோட டேஸ்ட்டும் மணமும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை நல்லா போன பிறகு 4 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 கட்டு புதினா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பிரியாணி மசாலா 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆச்சி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரியாணி மசாலா பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஒரு 1/2 நிமிஷத்துக்கு தக்காளி வெங்காய கலவையோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 750 ml தண்ணி, அதாவது 1க்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணியை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் உங்களுக்கு சிக்கன் உடையாமலும் சாஃப்டாகவும் கிடைக்கும். சிக்கனை போட்ட பிறகு திருப்பியும் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கிற அரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்ட பிறகு அடி வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. அப்போதான் சிக்கன் கீழே போய் தங்கி அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் எல்லாம் இறங்கின பிறகு குக்கரை திறந்து மெதுவாக அரிசியெல்லாம் உடையாத மாதிரி பொறுமையாக நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தயார். இதை ரைத்தா கூடயும் நம்மளோட இந்த சாஃப்டான சிக்கன் கூடயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி தம் பிரியாணி எப்படி செய்யணும்னு நான் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அரோமா வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.